நான் மச்சான் வேலையை ஊட்டியாமே கேள்விப்பட்டேன். ஆமாடா, எத்தனை நாள் தாண்டா ஒருத்தன் கீழே வேலை செய்யறது. அப்ப மேல் ஃப்ளோர்ல வேலை செய்ய மச்சான். டேய், சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னு இத்தனை நாளா வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசு வீட்டுல நகை நட்டுலாம் வித்து சுத்தி கடனை உடனே வாங்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் தேத்திட்டேன். அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பாக்குறேன். டேய், நீ அந்த 10 லட்சம் ரூபாய் பிசினஸ்ல போட்டு திரும்பி எடுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிருமேடா. அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெத்து வளர்த்து கொஞ்சோண்டு லாபம் வருதுன்னு தோணும் போதே செத்துருவியே. டேய், என்னடா பயமுத்துற? ஆமா மச்சான், என்கிட்ட மட்டும் அந்த 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 10 நல்லா 10 மடங்கு பெருகிருப்பேன். எப்படிடா? மச்சானுக்கு ட்ரேடிங்க பத்தி A to Z தெரியும். இன்னைக்கு ட்ரேடிங் தான் ட்ரெண்டிங்கே. எனக்குள்ள இருக்க கலையை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம இருந்தா ஆண்டவனா பார்த்து உண்ணாமிச்சு வச்சிருக்கான். மச்சான், கரெக்டா பண்றியா? டேய், நீ என்ன கரெக்டா பண்றியான்னு கேக்குறது பறந்து பறக்குமான்னு கேக்குறதுக்கு சமம். என்ன நம்பி காசை போட்டு ரோல்ஸ் ராய்ஸ்ல போறியா, இல்லனா போட்ட காசை எடுக்க காலம் ஃபுல்லா உழைச்சி சாவ போறியா? மச்சான், நான் நம்புறேன்டா. அக்கவுண்ட்ல காசு போடுறேன், நீ பாத்துக்கோ. அம்மா அம்மா அம்மா. டேய், இப்படியே அமைதியா இருந்தா எப்படா கலெக்ஷன் பண்ணுவ? எப்படிடா ஆச்சு? மச்சான், சிட்டுக்கு ட்ரேடிங்னு யூடியூப்ல ஒரு சேனல்டா. அவன் சொன்ன மாதிரி தான் பணத்தை போட்டேன். நல்லா சிட்டுக்கு தான் ஏறிச்சு, அப்படியே புசுன்னு இறங்கிச்சு. பார்த்தா 2 நாள் ஆசா. அது தெரியாம நான் 2 நாளா ட்ரேடிங் பண்ணி நின்னுக்கிறேன். அவன் யாரா தட்டு கூட இல்லாம தொன்னையோட வந்து உட்காரான்? மச்சான், உனக்கு முன்னாடி அவன் கிட்ட தான் பேசிட்டு வந்த. நீ 10, அவன் 15. ரோல்ஸ் ராயல்ஸா? என்கிட்ட ஜெக்ட். அம்மா